ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2018 ஒரு நேபாள மொழி இந்திய படமாக வெளியான பகுனா த லிட்டில் விசிட்டர்ஸ். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அப்பா அம்மா 2 பேரையும் விட்டு பிரிஞ்சு போகிற 3 சின்ன குழந்தைகள். இவங்க 3 பேத்துக்கும் இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் 2 சின்ன பிள்ளைகளை காமிக்கிறாங்க. ஒருத்தருடைய பேர் பிரணே, இவன் ஒரு பையன், இன்னொன்று அம்ரிதா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் கூட பிறந்த பிள்ளைங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, விஷால் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கை குழந்தை தான் அந்த வயசில் ஒரு தம்பி. இவங்களுடைய குடும்பம் ஒரு அழகான குடும்பம், நேபாளில் இருக்கிறாங்க. படத்துடைய கதைக்களம் ஆரம்பத்தில் நேபாளில் காமிக்கப்படுது. ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குது, ஒரு சில வீடுகள் தான் இருக்காங்க. இந்த இடத்துல படத்துடைய ஆரம்பத்திலேயே மாவோயிஸ்டுடைய தாக்குதல் ஆரம்பிக்குது. உடனே இவங்க குடும்பம் மட்டும் இல்லாமல் அந்த சுற்றி இருக்கிற எல்லாரும், அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து நம்ம இமீடியட்டாக இங்கேருந்து கையில் கிடச்ச பொருள் எல்லாத்தையும் ஆத்திர அவசரத்துக்கு என்ன சிக்குதோ எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம குடும்பமாக கிளம்பி சிக்கிமுக்கு போயிடலாம், இல்லாட்டினா நம்மளும் தாக்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. எல்லாரும் பரிதவிச்சுட்டு ஓடுறாங்க. அப்போ இந்த 2 பிள்ளைங்களுடைய அப்பா சொல்கிறாரு அவங்களுடைய அம்மா கிட்ட, நீ குழந்தைங்களை கூட்டிட்டு இந்த கூட்டத்தோடு போயிடு, நான் அவங்க நம்மளை பின்னாடி தொடர்ந்து வந்து தாக்குதல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் அவங்கள கொஞ்சம் திசை திருப்பி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. கை குழந்தைய கையில் வச்சுட்டு இருந்த இந்த 2 பிள்ளைங்களுடைய அம்மா அந்த குழந்தைய தூக்கி, யார் தம்பி விஷாலை, இந்த 2 சின்ன குழந்தைங்ககிட்டையும் கொடுத்துட்டு, இனிமேல் இந்த குழந்தைக்கு நீங்கள் 2 பேர் தான் எல்லாமே, நீங்கள் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து அவங்க எங்கே போகிறாங்களோ அவங்களோட போங்க, சேஃபாக கூட்டு போவாங்க, நான் அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் சேஃபாக தான் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்து அவரை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் போயிடுது. இப்போ இந்த 2 குழந்தைங்க, அதுங்களே சின்ன குழந்தைங்க, அதுங்க அந்த கை குழந்தைய தூக்கிட்டு இந்த கூட்டத்தோடு நடந்து போகிறாங்க. போனால் நைட்டு ரொம்ப நேரம் நடந்து போயிட்டு கடைசியில் ஒரு இடத்துல இளைப்பாடுறாங்க நைட்டு. அந்த இடத்துல சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் சமைச்சு எல்லாம் சாப்பாடெலாம் போடுறாங்க எல்லாருக்கும். எல்லாரும் சாப்பிடுங்க, சின்ன குழந்தைங்களும் சாப்பிடுதுங்க. அந்த டைமில் அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் சொல்கிறான், நம்ம நாளை காலையில் சிக்கிமில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், அந்த சர்ச்சில் ஒருத்தர் இருக்கார், அவர் குழந்தைங்கள பார்த்தா சாப்பிட்ருவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க எல்லாரும் சுற்றி இருக்கவங்களாம், ஆட போய சும்மா இல்லாமல் சர்ச்சில் போனால் சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆள் ரொம்ப சீரியஸாக தான் சொல்கிறான். ஆனால் இவங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் தூக்கம் வராமல் படுத்துட்டு இருக்க அந்த பிரணாய் பையனுடைய காதில் விழுகுது. அவன் உடனே மறுநாள் திருப்பி எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பி ஒரு வண்டி லாரி பிடிச்சி போகிறாங்க. போகும்போதே அவனுடைய சகோதரி கிட்ட சொல்கிறான், யார் அம்ரிதாட்ட, நம்ம போகிற இடத்துல ஒரு சர்ச் இருக்கான், அந்த சர்ச்சுக்கு போனால் அங்கே இருக்கிறவங்க நம்மளை சாப்பிட்ருவாங்களாம், அதனால நம்ம தம்பியை தூக்கிக்கோ, நம்ம 3 பேர் மட்டும் தனியாக ஒரு இடத்துல இறங்கி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 பிள்ளைகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறங்கி தனியாக இவங்களா பிரிஞ்சு போயிடுறாங்க. அதாவது அத்தியாவசியமாக இங்கே தங்கினோம்னா அதுக்கு தேவையான சில விஷயங்கள் வேணுங்கிறதுக்காக ஒரு கூடையில் தேவையான பொருட்கள்லாம் அப்படியே ஏற்கனவே கொண்டு வர்றாங்க. அந்த கூடையை மட்டும் அந்த பையன் எடுத்துக்கிறான், அந்த குழந்தையை அந்த பொண்ணு தூக்கிறான். இவங்க 2 பேரும் அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே தனியாக காட்டு பக்கம் நடந்து உள்ளே போயிடுறாங்க. போன இவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், நான் சொல்லியே ஆக வேண்டிய விஷயங்கள், இந்த படத்தில் நடித்த 2 அந்த குழந்தை நட்சத்திரங்களுடைய பர்ஃபார்மன்ஸு. இஷிகா குரங் அப்படிங்கிற அந்த பொண்ணு தான் அந்த அம்ரிதா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த அந்த குழந்தை நட்சத்திரம். அதே மாதிரி அம்முல் லிம்போ அந்த பையன்தான் இந்த பிரணாய் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த குழந்தை நட்சத்திரம். இவங்க 2 பேரும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயே அள்ளி சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படம் நெடுகிலும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு ஃபீல் கண்டிப்பாக நமக்கு வரும். நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க அவங்க பண்ணுற சின்ன சின்ன சேஷ்டைகள், அவங்க பண்ணுற சின்ன சின்ன ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்குமோ அது எல்லாம் இந்த படத்தில் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி ஓடுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் இருந்து. அதே மாதிரியே இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. ஆனாலும் பைச்சன் பூட்டியா இந்த பேரை பல பேருக்கு தெரியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் ஃபுட்பாலுக்கு அவ்வளோதான் மதிப்பு. இந்தியாவுடைய ஃபுட்பால் டீம் கேப்டனான, இப்போ அவர் கிடையாது கேப்டனா, ஆனால் முன்னாள் கேப்டனான பைச்சன் பூட்டியா இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல், ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பார் அவருமே. 2வது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, இந்த படத்தை இயக்குனது, இது எல்லாமே பக்கி டைரிவாலா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி டைரக்டர் தான். அந்தளவுக்கு அற்புதமான காட்சி அமைப்புகள். நான் சொன்ன மாதிரி நம்ம அட போங்க ஒரே பிஸியாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு நான் சொல்கிறது இப்போ இல்லை, லாக்டவுனில் ஏற்கனவே எப்படி இருக்குங்கிறது வேறு மேட்ரு. ஆனால்
பொதுவாக நம்ம மிஷின் மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கோங்க. போங்க நம்ம ஜம்முன்னு அந்த மாதிரி ஒரு மலை பிரதேசம், காலங்காத்தால குளிர்ச்சியாக இருக்க மாதிரி ஒரு இடம், அப்படி ஒரு இடத்துக்கு போய் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணணுங்க நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு கதை. ஆனால் இடம் மட்டுமல்ல, இந்த கதையே அந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சியான கதை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதை பார்க்குறதுக்கே நான் சொன்ன மாதிரி ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டை ஃபீல் பண்ணுற அளவுக்கு, அந்த ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு இந்த கதையை அந்த அளவுக்கு அற்புதமாக காட்சி அமைப்புகளாக கொண்டு வந்திருக்காங்க அவங்க. கண்டிப்பாக அவங்க பாராட்டப்பட வேண்டிய ஒரு இயக்குனர் தான். நிச்சயமாக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபரான ராகுல் தர்மனுடைய சினிமோட்டோகிராஃபி அவ்வளவு ஸ்டன்னிங்காக பண்ணியிருக்கார். இந்த படத்தில் அந்த இடம், அதற்கான காட்சி அமைப்புகள், அவரை வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்த ஷாட்ஸ் எல்லாம் வேற லெவல் ஷாட்ஸு. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். பாலிவுட் நடிகையான பிரியங்கா சோப்ரா தான் அந்த படத்தை தயாரித்தது. ஆனால் கம்மியான பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட ஒரு படம். ஆனால் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்குது. ஒரு விஷுவல்ஸும் அவ்வளவு சூப்பராக அவர் பண்ணியிருக்கார். குறிப்பாக ஒரு நிறைய ட்ரான் ஷாட்ஸு, ஏரியல் ஷாட்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது. அவ்வளவு அற்புதமாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஃபால்ஸு, அது பக்கத்தில் நடக்கிற சில காட்சி அமைப்புகள்லாம் இருக்குது. அந்த ஃபால்ஸை வந்து இவர் கேப்சர் பண்ண விதம்லாம் வேறு லெவல். அந்த ஃபால்ஸுக்கு கீழே நம்மளே உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அவருடைய சினிமோட்டோகிராஃபிலேயே. பாருங்கள், நான் சொல்லும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறதாக தெரியலாம், அந்த சீன் பாருங்கள், அப்படி இருக்கும் ஸ்டன்னிங்காக. நாலாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, சாகர் தேசாயுடைய மியூசிக்கு. இந்த படத்தில் 3 பாட்டுகள், 3 பாட்டுகளுமே அவ்வளவு அழகான பாட்டுகள். அது கேட்குறதுக்கும் சரி, பார்க்குறதுக்கும் சரி. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய ஓவரால் பிஜிஎம்ஸு, ரீரெக்கார்டிங்கெல்லாம் வேறு லெவலுக்கு வெளுத்து வாங்கியிருந்தார். அப்படி ஒரு ரம்யமான ஒரு ஃபீல் அந்த இசையை கேட்கும் போதே நமக்கு வருது. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தார் அவருடைய கான்ட்ரிபியூஷனை. இன்னும் சொல்ல போனால், இந்த படத்துடைய என் கிரெடிட்டில் ஓடுற சீன் வரைக்கும் நமக்கு டச்சிங்காக, இத்தனைக்கு அது ப்ளூப்பர்ஸ் மாதிரி ஒரு சீன்ஸ் தான் அது. அதுக்கு கூட ஒரு ரீரெக்கார்டிங் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தார் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் 2 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒன்று, இந்த படம் சிக்கிம்லேருந்து வெளியான முதல் ஃபீச்சர் ஃபிலிமா. இதுக்கு முன்னாடி சிக்கிமில் படமே எடுத்தது இல்லையா, இதுதான் அவங்க எடுத்த முதல் படமாக. ஆனால் முதல் படத்துலேயே பட்டை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2வது ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம 25லேருந்து 30 மொழிக்கு மேலே உலக மொழியில் இருக்க எல்லா படங்களும் விமர்சனம் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம முதல்ல பண்ணுற ஒரு நேபாள மொழி படம், அதாவது சிக்கிம்லேருந்து வெளியான படம் இதுதான். நம்ம ரிவ்யூ பண்ணுற முதல் சிக்கிம் படம் இதுதான். சிக்கிம்லேருந்து வெளியாகிற முதல் படமும் இதுதான். அது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கக்கூடிய, இன்னும் உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பாருங்கள். ரொம்பவே இந்த படங்களை குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணும். அப்படி ஒரு சூப்பரான, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சூப்பரான ஒரு படம் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம மஜித் மஜிதியுடைய, அதாவது ஈரானியன் டைரக்டரான மஜித் மஜிதியுடைய த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படமாக இருக்கட்டும், இந்த கலர் ஆஃப் பாரடைஸ் படமாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் எப்படி உலக அளவிற்கு ஒரு தலை சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றதோ, அதற்கு கொஞ்சம் கூட குறையாத, அதற்கு இணையான இன்னொரு படம் இது. நீங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் இது. அப்படி ஒரு ஸ்டன்னிங்கான படம் இது. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் நல்ல கதைக்களங்களை, ஆழமான கதைக்களங்கள், அற்புதமான கருத்துக்களை கொண்ட படங்கள், அதுவும் உண்மைக்கு நெருக்கமாக க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கக்கூடிய படங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். நீங்கள் ஒரு மெலட்ராமா ரசிகரா, உங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு. அவ்வளோ ஒரு சூப்பரான படம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே உங்களுக்கு சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது, பார்த்து மகிழுங்கள். இது போக கீழே யூடியூப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆனால் அதில் சப்டைட்டில் இல்லை. நீங்கள் இதை இங்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஏதாவது ஒரு ஆப் மூலமாக இங்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு எம்எக்ஸ் பிளேயரில் ஆட் பண்ணிக்கோங்க. எம்எக்ஸ் பிளேயரில் சப்டைட்டில் இருக்குது, பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 9/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும்.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.